ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மனம் பொன்னாக இருந்தாலும் வேலைகளை நடுவழியில் கைவிடும் பழக்கம் இருந்தது. ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் பேசினார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அவரது விளக்கம் கேட்டு அனைவரும் ஆர்வமாக இருந்தனர். நாம் நல்லவராக வாழ்ந்தால் மட்டுமே உலகில் நீண்ட நாட்கள் மகிழ்ச்சியுடன் வாழலாம். வள்ளுவர் இதை நமக்கு சொல்லியிருக்கிறார். கடவுளின் நல்ல வழியில் சென்றால் வாழ்வு நல்லதாக இருக்கும். அந்த வகுப்பின் பின்னர் கண்ணன் வீட்டிற்கு சென்று தன் தாத்தாவிடம் கேட்டான். தாத்தா, நல்ல வழியில் நடப்பது எப்படியோ? தாத்தா சிரித்துக்கொண்டு ஒரு கதையை சொன்னார். கண்ணா, ஒரு முறை ஒரு தூய நீரூற்றை எல்லா பறவைகளும் தண்ணீர் குடிக்க பயன்படுத்தின. ஆனால் சில பேர் அந்த நீரினுள் குப்பை போட்டுவிட்டனர். அது எவ்வளவு தவறு! இதே போல நாம் நல்ல செயல் செய்வதற்கு பதிலாக தவறுகளைச் செய்வது வாழ்க்கையைக் கெடுக்கும். கண்ணன் அந்தக் கதையைக் கேட்டபின் கூறினான். தாத்தா, இனிமேல் நான் நல்லவற்றைச் செய்யவே முயற்சிப்பேன். அனைவருக்கும் உதவி செய்ய, பொய்யைத் தவிர்த்து நேர்மையாக வாழ்வேன். அந்த நாளிலிருந்து கண்ணன் எல்லா வேலைகளையும் மனமிரக்காமல் செய்து அனைவராலும் விரும்பப்பட்டான்.